இது ஒரு தொடக்கம், எழுச்சியின் தொடக்கம், நம் நாட்டின் எழுச்சியின் தொடக்கம். ஒரு சாதாரண எளிய குடும்பத்தில் பிறந்த மோடிஜி அவர்கள் நாட்டின் பிரதமராக என்று சொன்னால் சிந்தித்து பார்க்க வேண்டும். கடுமையான உழைப்பு, உறுதி, நேர்மை. நான் எப்படி பார்க்கிறேன் என்று சொன்னால், எப்படி நாம் அனைவரும் பெருந்தலைவர்களைப் போல் ஒரு ஆட்சி வராதா என்று நினைக்கும் போது இன்று அப்படிப்பட்ட ஆட்சியை தருவதற்கு ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் அது மோடிஜி அவர்கள். ஆக நமது இயக்கம் மீண்டும் அடுத்த தேர்தலை சந்தித்து தொடர்ந்து தேர்தலை சந்தித்துக் கொண்டே போகிறது பதிலாக ஏன் நமது சக்தியை மற்றொரு சக்தியுடன் இணைத்து செயல்பட்டால் என்ன என்ற எண்ணம் எனக்கு வந்ததன் அடிப்படையில் தான் இன்று உங்களையெல்லாம் சந்தித்து உங்களின் பேர் ஆதரவை பெற்ற பிறகுதான் அவர்கள் வந்து அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இங்கே இன்னொரு விஷயத்தை நீங்க பார்க்கணும். ஏன்னா இந்த இடத்துல அதை சொல்லி ஆகணும். ஏன்னா பத்திரிகை சகோதரர்களிடம் 100 கேள்வி, 1000 கேள்வி, 10,000 கேள்விகள் இருக்கலாம். ஆனால் அதுக்கு காலம் இருக்கிறது, அதுக்கு பதில் சொல்ல நேரம் இருக்கிறது. ஆனால் இன்று நாங்கள் சமத்துவ மக்கள் கட்சி தலைவனாக எனக்கு ஆதரவளித்த அனைத்து மாநில நிர்வாகிகள், மண்டல அமைப்பு செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய நகர செயலாளர் அனைவரும் இங்கே மட்டுமல்ல கீழே வந்திருக்க அனைத்து சகோதரரும் சேர்ந்து தலைவர் எடுக்க முடிவுக்கு நீங்கள் கட்டுப்பட்ட காரணத்தினால், உறுதுணையாக இருப்பேன் என்று சொன்ன காரணத்தினால், நான் அவர்கள் ஏற்கனவே நான் சேர வேண்டும், இணைந்து செயல்படும் சொன்னதற்கு நீங்கள் இணங்கிய ஒரு அடிப்படையில் இப்பொழுது நான் உங்கள் முன் நான் மீண்டும் ஒரு முறை மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் முன்னிலையிலே எங்கள் இயக்கம் சமத்துவ மக்கள் கட்சியின் இயக்கத்தை பாரதிய ஜனதா கட்சியின் பயணம் நிச்சயமாக ஒரு வெற்றி பயணமாக நமது நாட்டின் ஒற்றுமைக்காக, நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்காக, வருங்கால இளைஞர்களின் நன்மைக்காக. இன்னைக்கு ஒரே ஒரு கருத்தை இங்கே சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இன்னைக்கு அந்த போதைப் பொருள் எப்படி நமது இளைஞர்களை சீரழித்துக் கொண்டிருக்கிறது சிந்தித்து பார்க்க வேண்டும். அதற்கெல்லாம் நாம் ஒரு முடிவு காண வேண்டும் என்று சொன்னால் மோடிஜி அவர்களால் முடியும், அதை நிறுத்த முடியும் என்பதை உறுதி கூறி, ஏன்னா வருங்கால இளைஞர்கள் 2025 அதிகமான இளைஞர்கள் உள்ள நாடு இந்தியா என்று இருக்கும்போது அந்த இளைஞர்களை சிறந்த வழியிலே வழிநடத்த வேண்டும். ஆனால் போதைக்கு அடிமையாகி விட்டார்கள் என்று சொன்னால் நமது நாட்டின் பொருளாதாரம், ஒற்றுமை பாதிக்கப்படும் என்று மனதில் வைத்துக் கொண்டு ஒரு வலிமையான அரசு, வலிமையான ஆட்சி மத்தியில் இருக்கும் போது அது மீண்டும் 2026 நாம் தேர்தலை சந்திக்கும் போது தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்று ஆட்சி பெறும் அளவிற்கு நாம் உழைப்பு இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எங்களை வரவேற்பமைக்கு நன்றி கூறி உடன் சேர்ந்து சிறப்பாக செயல்படுவோம் என்று உத்தரவாதம் அளித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். சுந்தர் ஒரு நன்றி சொல்லியிருக்கிறார். அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி